السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان وما لم يشأ لم يكن لا حول ولا قوة إلا بالله العلي العظيم ما شاء الله كان وما لم يشأ لم يكن لا حول ولا قوة إلا بالله العلي العظيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم أأمنتم من في السماء أن يخسف بكم الأرض فإذا هي تمور أأمنتم من في السماء أن يرسل عليكم حاصبا فستعلمون كيف نذير. وقال نبينا صلى الله عليه وسلم ومن كان في حاجة أخيه كان الله في حاجته صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. புவிவாழ்வு புனிதம் பெற ஃபுர்கானை புவிக்கழித்த வேறுபகாரி அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும் உரித்தாகட்டுமாக. யாரை படைக்காவிட்டால் வையகத்தையே நான் படைத்திருக்க மாட்டேன் என்று இறைவன் பறைசாற்றினானோ அப்படிப்பட்ட நாயகத் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை நெறிகளை தங்களுடைய வாழ்க்கையில் கடுகளவும் பிசகாது பின்பற்றி ஒழுகிய அருமை சஹாபாக்கள் மீதும் தாபிஈன்கள் தபஅத் தாபிஈன்கள் இமாம்கள் அவுலியாக்கள் சுஹதாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் நம்பவர்கள் குறிப்பாக புனிதம் நிறைந்த இந்த ஜுமாவுடைய மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹு தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இறைவனின் இறையில்லமாம் திரு கஅபா ஷரீஃபையும் இறை தூதுவரின் பூங்காவனம் ரௌலா ஷரீஃபையும் புனிதம் நிறைந்த பைத்துல் முகத்தஸையும் திரும்ப திரும்ப குடும்பத்தோடு சந்திக்கக்கூடிய நசீபை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்மை சார்ந்த அனைவர்களுக்கும் தந்த அருள் புரிவானாக. புனிதமான இந்த ஜுமாவுடைய மஜ்லிஸிலே நாம் எல்லாம் இப்படி ஒன்று கூடி அமர்ந்திருக்கிறோமோ இதுபோன்று நாளை சுவனத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு ஒன்று கூடி அமரக்கூடிய நல் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்த அருள் புரிவானாக. எந்த கலிமாவை ஏற்று இந்த உலகத்திலே நாம் நம்முடைய வாழ்க்கையை நடாத்தி கொண்டிருக்கிறோமோ அக்கலிமாவின் பிரகாரம் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வேளையில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்த நிலையில் மரணிக்கக்கூடிய நல்ல நசீபை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக என்ற துஆவோடு இந்த ஜுமாவுடைய பிரசங்கத்தை நான் துவக்கம் செய்கிறேன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய பெரியார்களே, நமது அண்டை மாநிலமான கேரளா அதில் ஒரு பகுதியாக இருந்து வருகிற வயநாடு என்று சொல்லுகிற அந்த பகுதியில்
வெள்ளப்பெருக்கு, அதே போன்று கடுமையான நிலச்சரிவு ஏற்பட்டு 100க்கும் மேற்பட்டவர்கள் மரணித்த நிலையில் அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மீட்பு பணியில் தோண்ட தோண்ட ஜடலங்கள் இன்றும் இதுவரை கிடைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கோரமான ஒரு சம்பவம் நம்முடைய ஊருக்கு அருகாமையிலேயே நடைபெற்றிருப்பதை வேதனையோடு நாம் எண்ணி பார்க்கிறோம். பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த மக்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்பை வழங்குவானாக. யாரெல்லாம் அந்த நிலச்சரிவில் சிக்கி மரணித்திருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு ஷஹீதனுடைய அந்தஸ்தை அல்லாஹ் வழங்குவானாக. மீட்பு பணியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற பல்வேறு வகையான சகோதரர்கள் அவர்களுக்கும் அல்லாஹ் பாதுகாப்பையும் நல்ல ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் வழங்குவானாக. ஆக ஒரு மிகப்பெரிய ஒரு கவலையை ஏற்படுத்துகிற ஒரு அசம்பாவித ஒரு சம்பவம் அங்கு நிகழ்ந்திருக்கிறது. நாம் பார்க்கிறோம், குர்ஆனிலும் ஹதீஸுகளிலும் ஏராளம் இது போன்ற நிகழ்வுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சுனாமி ஏற்பட்ட நேரத்திலும், கஜா புயல் ஏற்பட்ட நேரத்திலும், இனி இது போன்ற அசம்பாவிதங்கள் எங்கெல்லாம் நடைபெற்றதோ அது போன்ற காலங்களில் பல்வேறு வகையான செய்திகள் உங்களுக்கு மத்தியில பரிமாறப்பட்டிருக்கும். அதை ஒட்டி ஒரு செய்தி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது, அம்மின்தும் மன் ஃபிஸ் ஸமாஇ அன் யக்ஸிப பிக்குமுல் அர்த ஃபைதா ஹிய தமூர். நடைபெறுகிற இது போன்ற எல்லா காரியங்களும் இந்த சமூகத்திற்கு ஒரு எச்சரிக்கை தரக்கூடியது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், வானத்தில் இருப்பவன் உங்களை பூமியில் ஆழ்த்தி விடுவதை, அப்போது உடனே பூமி அதிர்ந்து விடுவதையும் அதை குறித்து நீங்கள் அச்சமற்று இருக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். வானத்தில் இருக்கக்கூடிய ரப்பு பூமிக்குள் உங்களை அழித்து விடுவதையும், அப்படி அழித்துகிற பொழுது பூமி ஆட்டம் கொடுப்பதையும் நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆனால் அதை பார்த்தும் நீங்கள் அச்சமற்று இருக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, அம்மின்தும் மன் ஃபிஸ் ஸமாஇ அன் யுர்ஸில அலைக்கும் ஹாஸிபன் ஃபஸதஅலமூன கைஃப நதீர். அல்லது வானத்தில் இருப்பவன் உங்கள் மீது கற்களை பொழியும் காற்றை அனுப்புவது குறித்து நீங்கள் அச்சமின்றி இருக்கிறீர்களா என்று கேட்டுவிட்டு ரப்பு சொல்லுகிறான், இவைகள் வந்துவிட்டால் பிறகு உங்களுக்கு தெரிந்துவிடும் எனது எச்சரிக்கை எப்படி இருக்கிறது என்பதை, எப்படி இருக்க போகிறது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆக பாசத்திற்குரிய பெருமக்களே, ஆக இது போன்ற நிகழ்வுகள், நிலச்சரிவுகள், மழை வெள்ளத்தினுடைய பாதிப்புகள், பூமி குலுங்குவது எல்லாம் நடைபெறுகிற பொழுது அந்த நேரத்தில் கவலையை வெளிப்படுத்துகிற சமூகம், அந்த நேரத்தில் தங்களுடைய வருத்தங்களை வெளிப்படுத்துகிற சமூகம், ஆனால் சில மணித்துளிகளில் அதை மறந்து விடுகிறார்கள். எனவே அல்லாஹ் கேட்கிறான், அதை பார்த்து நீங்கள் அச்சப்பட்டு இருக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். நீங்கள் அச்சப்பட்டு இருக்காதீர்கள், அது உங்களுக்கு பாடத்தை தர வேண்டும். அது எங்கோ நடந்து விட்டது, அவர்களுக்குத்தானே நடந்திருக்கிறது,
என்று சொல்லி அவர்களுக்காக வேண்டி கவலைப்பட்டு விட்டு அப்படியே விட்டு விடுவதல்ல, மாறாக வாழ்வில் பல மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்பதை இந்த ஆயத்து நமக்கு வலியுறுத்துவதை பார்க்கிறோம். பாசத்திற்குரிய பெருமக்களே, 2 விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று, அங்கு மரணித்தவர்கள் ஷஹீதுடைய அந்தஸ்தை பெற்று விட்டார்கள். இது போன்ற அபத்தமான ஒரு சூழல் ஏற்படுகிற பொழுது அவர்கள் ஷஹீதுடைய அந்தஸ்தை பெற்று விடுகிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அப்படிப்பட்ட மரணத்தில் இருந்து, அப்படிப்பட்ட சூழலில் இருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். 2 செய்திகளும் இந்த சமூகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். நாம் பார்க்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், காலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷ்ஹுதாஉ ஹம்ஸத்துன், அதாவது 5 வகையான பேர் ஷஹீதுகள். ஷஹீதுடைய அந்தஸ்தை 5 நபர்கள் பெறுகிறார்கள். அந்த 5 நபர்கள் யார்? அல் மத்ஊன், காலரா, பிலால் போன்ற நோய்கள் வருகிறது, அந்த நோயால் பிடிக்கப்பட்டு மரணித்து விடுகிறார்களே, அந்த மரணத்தை அடைந்தவர்கள், மரணத்தை தொட்டவர்கள் ஷஹீதுடைய அந்தஸ்தை பெற்று விடுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஷஹீதுடைய அந்தஸ்தை அவர்கள் பெற்று விடுகிறார்கள். அதே போன்று வல் மபுத்தூன், வயிற்றுப்போக்கு நோய் நமக்கெல்லாம் தெரியும். சில நாட்கள், அதாவது எல்லா இடத்திலும் வயிற்றுப்போக்கு நோய் பரவும். பழைய காலங்களில் நாம் கேள்விப்பட்டிருப்போம். அப்படிப்பட்ட நோய்கள் அபத்தமான முறையிலே சமூகத்தில் ஏற்பட்டு, மக்களுக்கு மத்தியில் ஏற்பட்டு பல்வேறு மக்கள் மரணித்து விடுவார்கள். அந்த நோய் ஏற்பட்டு மரணித்து விட்டால் அவர்கள் ஷஹீதுடைய அந்தஸ்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அடுத்த நபி அவர்கள் சொல்லுவார்கள், வல் கரீக், தண்ணீரிலே மூழ்கி மரணிப்பது. தண்ணீரிலே அபத்தமான முறையிலே மூழ்கி மரணித்து விடுகிறார்கள், யதார்த்தமான முறையிலே மரணித்து விடுகிறார்களே, அவர்கள் ஷஹீதுடைய அந்தஸ்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது, வசாயிபுல் ரதம், அதாவது கட்டிட இடுபாடுக்குள் சிக்கி மரணித்து விடுகிறார்களே, அவர்கள் ஷஹீதுடைய அந்தஸ்தை பெற்றுகிறார்கள். கட்டிட இடுபாடுகள், திடீரென்று கட்டிடம் இடிந்து விழுந்து விடும். அதுதானே இன்றைக்கு வயநாட்டில் நடைபெற்று இருக்கிறது. கட்டடங்கள் இடிந்திருக்கிறது, வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது, தண்ணீரிலே அடித்து இழுத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் எல்லாம் ஷஹீதுடைய அந்தஸ்தை பெற்றவர்கள். அந்த பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. வஷஹீது ஃபீ ஸபீலில்லாஹ், அந்த ஹதீஸை முடிக்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாக இருக்கிறார்கள். என்றாலும் கூட அதை ஒட்டி ஒரு செய்தியை பெருமானார் சொல்லுவார்கள். அதை ஒட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற ஒரு செய்தி உண்டு. நீங்கள் சில மரணங்கள் இருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள். அது ஷஹீதுடைய அந்தஸ்தாக இருந்தாலும் கூட சில விஷயங்கள் இருந்து நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள். எந்த நேரத்திலும், எந்த சூழலும், யாருக்கும் எப்படியும் எங்கும் வரலாம். அங்குதான் என்று கருதக்கூடாது. வயநாடு என்று வருகிற பொழுது நம்ம கோயம்புத்தூருக்கு நம்ம பக்கம், கோயம்புத்தூர் அருகாமையில். மற்ற ஊர்களை பார்க்கிற பொழுது தொலை தூரமாக இருக்கிறார். சமீபத்தில் திருப்பூரில் ஏற்பட்டது மழை வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டு பல உயிர்கள், பல பேர் மக்கள் மரணித்தார்கள், வீடுகளை இழந்தார்கள், ஏற்பட்டது. ஆக எங்கோ நடப்பதல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த அபத்தத்திலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது திடீர் மரணம், அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேளுங்க, ரப்பே திடீர்னு மரணத்தை எனக்கு தந்துடாத, கலிமா சொல்லி நல்ல முறையில் நான் இருந்து நல்ல முறையில் மரணிக்கணும் அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேளுங்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன செய்யணும்? திடீர் மரணத்திலிருந்து அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள். அதே போன்று தண்ணீரில் மூழ்கி மரணிப்பதில் இருந்து நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள். அல்லாஹ்விடத்திலே தண்ணீரிலே மூழ்கி மரணிப்பதிலிருந்து அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள். அடுத்து 3ஆவதாக சொல்லுகிற செய்தி, நெருப்பில் சிக்கி மரணிப்பவர்கள், அதிலிருந்து அல்லாஹ்விடத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க? பாதுகாப்பு தேடுங்க. இதெல்லாம் திடீர் மரணங்களில் ஏற்படுகிற ஒரு சூழல். எனவே அதிலிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள். அதே போன்று
விஷஜந்துக்கள் தீண்டு மரணிக்கிறார்களே, அல்லாஹ் பாதுகாப்பானாக. விஷஜந்துக்கள் தீண்டு மரணிக்கக்கூடிய அபத்தமான சூழ்நிலையிலிருந்து அல்லாஹ்விடத்தில் நீங்கள் அதிகம் பாதுகாப்பு தேடுங்கள். அடுத்து சொல்லுவார்கள், ஐந்தாவதாக விலங்குகள் கடித்து மரணிக்கக்கூடியவர்கள். விலங்குகள் கடிப்பது, விலங்குகள் கடித்து மரணிக்கக்கூடிய அந்த கோர நிலையில் இருந்து அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள். ஆறாவதாக நாம் எங்காவது போய் ஏதாவது வாகனத்தில் போய் எங்கேயாவது நாம் முட்டி மரணிப்பது, அல்லாஹ் பாதுகாப்பானாக. நாம் முட்டி மரணிப்பது, அப்படிப்பட்ட மரணத்திலிருந்து அல்லாஹ்விடத்தில் நீங்கள் அதிகமாக பாதுகாப்பு தேடுங்கள். அதே நேரத்தில் ஏழாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஏதாவது நம்மின் மீது விழுந்து நாம் மரணிப்பது, அதிலிருந்து அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள். இப்படி 7 விஷயங்கள் இருந்து நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள் என்பதாக கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாம் எண்ணி பார்க்கிறோம். ஆக இது போன்ற அபத்தமான ஒரு சூழல்கள், அபத்தமான சூழல்கள் மனவேதனை ஏற்படுத்தும். நம்மெல்லாம் பார்த்தோமா இல்லையா? எவ்வளவு வேதனையான விஷயம். பாசத்திற்குரிய பெருமக்களே, இந்த வயநாட்டில் ஏற்பட்டிருக்கிற அந்த கோர காட்சிகள் தினந்தோறும் மீடியாக்களை கையிலே நாம் வைத்திருக்கிறோம். தினந்தோறும் அது வந்து கொண்டே இருக்கிறது. அதனுடைய சூழல்கள்லாம் பார்க்கிற பொழுது அவர்கள் எப்படி வாழ்ந்திருப்பார்கள். 450 வீடுகள் அந்த நிகழ்வு ஏற்பட்ட இடத்தில், அதில் 400 வீடுகளையே காணும். 50 வீடுகள் முழுக்க சேதாரமடைந்திருக்கிறது. அங்கே யாருமே ஆள் இல்லை. யோசனை செய்து பாருங்கள், எவ்வளவு பெரிய அவர்கள் எண்ணி பார்த்திருப்பார்களா? இரவிலே உறங்கச் செல்லுகிற பொழுது அவர்கள் எண்ணி பார்த்திருப்பார்களா? அங்கு நடக்கிற அந்த நிகழ்வுகளை பார்த்தால், அந்த மஹல்லாவினுடைய பள்ளியினுடைய இமாம் அவர் பேசுகிற அந்த வார்த்தைகள், அவர்கள் அங்கு இருந்த அந்த பயான்கள் எல்லாம் இன்றைக்கு மீடியாக்களில் நடமாடி கொண்டிருக்கிறது. அதிகமான வார்த்தைகள் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இரவிலும் கூட மரணிக்கிற அந்த இரவிலும் கூட அவர் வெளியூரை சேர்ந்தவர். அதில் இருக்கிற ஒரு சூழல், கவலையான விஷயம் என்னன்னா, ஷிஹாபு அவருடைய பெயர் ஃபைசி என்று சொல்லக்கூடிய சனதை பெற்றிருக்கிறார்கள். கேரளாவிலே கோழிக்கோட்டில் இருக்கிற ஒரு அரபிக் கல்லூரியில் சனது பெற்றவர்கள். இரவுல மக்களுக்கு அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். பள்ளியில் ஒரு வகையான ஒரு சூழல் இருக்கிறது. நீங்கள் என்ன செய்யுங்க, பாதுகாப்பாக இருந்துக்குங்க. மழையினுடைய சூழல் என்பது ஒரு வித்தியாசத்தை தருகிறது. எனவே நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் காலையிலே ஃபஜ்ருக்கு அறிவிப்பு செய்த இமாம் இல்லை, அறிவிப்பை கேட்டவர்களும் இல்லை. அறிவிப்பு செய்த இமாமும் இல்லை, அறிவிப்பை யாரெல்லாம் செவிமடுத்து கேட்டார்களோ அவர்களும் இல்லை. எப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறார். மறுநாள் அவருடைய சடலம் கண்டெடுக்கப்படுகிறது. அதாவது அவருடைய வலது கை இல்லை, இடது காலும் இல்லை. வலது கை இல்லை, இடது காலும் இல்லை. அந்த மாதிரி ஒரு நிலையில் அவருடைய சடலம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் கவனிக்கப்பட வேண்டிய இடம், கவனிக்கப்பட வேண்டிய செய்தி என்னவென்று சொன்னால், அவருடைய பள்ளியிலே அவர் உறங்கிக் கொண்டிருந்து அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அவர் அடித்து செல்லப்பட்டு, அது எந்த இடத்திற்கு அவருடைய ஜடலம் எடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அவர் சொந்த ஊர் கூடலூர். அதுக்கு கொஞ்சம் ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவருடைய ஜடலத்தை எடுத்திருக்கிறாங்க. யோசனை செய்து பாருங்கள், எவ்வளவு தூரம் அது அடித்து செல்லப்பட்டிருக்கு. இப்படி பல நூறு மக்கள், நிறைய மக்களுடைய உறுப்புகள் இல்லை. நேற்று நம்முடைய சகோதரர்கள் ஒரு மையத்தை தோண்டி எடுக்கிறார்கள். இடுப்புக்கு கீழ்ப்பகுதி மட்டும்தான் இருக்கிறது, மேல் பகுதி இல்லை. வேறு சில இடங்களில் ஒரு குழந்தை எடுக்கிறார்கள், மேல் பகுதி இருக்கிறது, கீழ்ப்பகுதி இல்லை. கண்ணெல்லாம் உடைந்து போய் இருக்கிறது, தலையில் பாதி இல்லை. கண்ணியத்திற்குரிய பெருமக்களை, எவ்வளவு கோரமான ஒரு சூழல் அங்கு ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இதையெல்லாம் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள், மிகப்பெரிய பாதிப்பு. அதாவது அந்த காட்சிகளை பார்க்கிற பொழுது கல் நெஞ்சம் படைத்தவருடைய கல்வும் கூட இலகுவாகிவிடும். அப்படிப்பட்ட ஒரு கோரமான காட்சி.
இன்று காலை 1 மணி நேரத்திற்கு முன்னால் வந்த சில வீடியோக்கள் உண்மையிலேயே உள்ளத்தை அப்படியே நடுங்க செய்து விட்டது. இப்படியுமா மனிதர்கள் மரணிப்பார்கள்? இப்படியுமா சோதனைகள் ஏற்படும்? அவ்வளவு பெரிய ஒரு நிலையாக ஏற்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அதுலேயும் கூட இன்னொரு சோகமான காட்சி நம்மள மீடியாக்கள்ல பார்த்திருப்போம். நான் சொல்லணுங்கிறது இல்லை, இருந்தாலும் கூட மீடியாக்கள் பார்த்திருப்போம். ஒரு பச்சிலம் குழந்தை, மீறி போனா ஒரு 2 வயசு 3 வயசுக்குள்ளதான் இருக்கும். அந்த குழந்தை அழுதுட்டு இருக்குது. அத்தா இல்லை, அம்மா இல்லை, கூட பிறந்தவர்கள் இல்லை, யாருமே இல்லை. அந்த குழந்தை தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்கிறது. எதை அந்த குழந்தை கேட்கிறது என்று யாருக்கு விளங்கவில்லை. அந்த குழந்தையை கண்டெடுத்திருக்கிறார்கள். மஜீத் என்று சொல்லக்கூடிய ஒருவர் தத்தளிக்கிறார், தவிக்கிறார், தன்னுடைய வேதனையுடைய குரலை வெளிப்படுத்துகிறார். பெற்றோரை இழந்து விட்டேன், என் பிள்ளைகளை இழந்து விட்டேன், என் குடும்பத்தோடு இருந்த அத்தனை பேரையும் இழந்து விட்டேன், நான் மட்டுமே இருக்கிறேன், என்னை மட்டும் ஏன் வச்சிருக்கிற? அவர் கேட்கிறார், என்னை மட்டும் ஏன் வச்சிருக்கிற? யாரை போய் நான் பார்ப்பேன்? யாருமே இல்லை, என் குடும்பத்தில் எல்லாம் மரணித்து விட்டார்கள், எல்லாமே மரணித்து விட்டார்கள். தன்னுடைய வார்த்தையை வானத்தின் பக்கம் உயர்த்தி கேட்கிறார். எல்லாத்தையும் மௌத்தாக்கிட்டபடி என்னை மட்டும் ஏன் வச்சிருக்கிறார்? அல்லாட்ட கேட்கிறார். பாசத்திற்குரிய பெருமக்களே, உருக்கமான ஒரு சூழல் அங்கு ஏற்பட்டிருக்கிறது. நாம் எல்லாம் எதிர்பார்க்கவில்லை. ஏதாவது விபத்துகள் ஏற்படும், ஏதாவது அகால சூழ்நிலைகள் ஏற்படும், எங்கேயாவது சிலர்கள் எடுப்பார்கள், அப்படியே போயும். ஆனால் வயநாட்டில் நடந்த இது போன்ற ஒரு நிலச்சரிவு என்பது இதுவரை நடக்கவில்லை என்று சொல்லும் அளவிற்கு நடைபெற்றிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. என்ன சோதனை என்று தெரியவில்லை, எதனால் இந்த வேதனை என்று தெரியவில்லை. அதனால் தான் ஆரம்பத்திலே நான் ஒரு ஆயத்தை ஓதி காண்பித்தேன். இது போன்ற நிகழ்வுகள், அதிர்வுகள் அது வருகிற பொழுது நீங்கள் அச்சப்பட்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹ் வினா தொடுக்கிறான். எவ்வளவும் பார்க்கிற சமூகம், இவ்வளவும் பார்க்கிற சமூகம் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அல்லாஹ்வுக்கு எதிரான எத்தனையோ விஷயங்கள் இன்றைக்கு நடந்து வந்து கொண்டுதானே இருக்கிறது. மீட்பு பணியில் இருக்கக்கூடிய ஒருவர் பேட்டி கொடுக்கிறார். நான் போய் நிற்கிறேன், இராணுவத்தை சேர்ந்தவர்கள் அங்கே நிற்காதீங்கன்னு சொல்றான். இராணுவத்தை சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு ஓரளவுக்கு இது போன்ற மீட்பு பணியில் ஈடுபட்டு அதிகமான பழக்கம் இருக்கும். நம்முடைய பிள்ளைகளுக்கு அது போன்ற பழக்க வழக்கங்கள் இருக்காது. பொதுவாக நம்ம போவோம், எல்லாத்தையும் காப்பாற்றணும், எல்லாத்தையும் எடுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் நம்ம போவோம். ஆனால் எந்த இடத்தில் எப்படி பாதங்களை பதிவு செய்வது, எப்படி வைப்பது, எப்படி நடப்பது, வேகமாக நடக்கலாமா, காலை அழித்து வைக்கலாமா என்பதெல்லாம் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்ப அவர் கையை அவர் பிடிக்கிறார். நீங்க போகாதீங்க, அந்த இடத்துல கால் வைக்க கூடாது, போக வேண்டாம் அப்படின்னு. ஏன் நல்லா தானே இருக்குது, கால் வச்சு பார்க்கலாமே. அப்ப இவர் கையை பிடிச்சிட்டு இவர் காலை வைக்கிறாரு. அந்த கால் உள்ள போகுது. என்ன பார்த்தா அது ஒரு வீடு, ஒரு ஓட்டு வீடு. அந்த வீடு நிலச்சரிவில் அப்படியே மூங்கி இருக்கிறது. இப்போ இவர் கையை பிடிக்கல அப்படின்னா அது ஓட்டையாய் இவர் உள்ள போயிருப்பார். அதனால தான் நேற்றைய தினம் கேரளாவுடைய முதல்வர் அறிவிப்பு செய்கிறார், நிவாரணம் கொடுக்கக்கூடியவர்கள் யாரும் இந்த எல்லைக்குள்ள வரக்கூடாதுன்ட்டாங்க. எல்லையில வராதீங்க, எல்லையோடு நிறுத்தி அரசாங்கம் அதை வாங்கி கொண்டிருக்கிறார்கள், அவர்களிடத்தில் கொடுத்து விட்டு செல்லுங்கள், நேரடியாக உள்ளே வர வேண்டும் என்று யாரும் முயற்சிக்க வேண்டாம். காரணம், உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. அப்ப எந்த அளவுக்கு அந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பாசத்திற்குரிய பெருமக்களே நாம் எண்ணி பார்க்கிறோம். அல்லாஹ் நம்ம எல்லாம் பாதுகாப்பானாக, அனைத்து மக்களையும் எல்லாம் பாதுகாப்பானாக. யாருக்கும் இப்படிப்பட்ட எந்த நிலையும் எங்கும் யாருக்கும் வந்து விடக்கூடாது. எல்லா நிலையிலும் எல்லாம் பாதுகாப்பானாக. ஒரு இந்து சகோதரர் பேட்டி கொடுக்கிறார். நான் இன்னைக்கு உயிரோடு நிற்கிறேன் அப்படின்னு சொன்னா சில முஸ்லீம் பசங்க என்னை வந்து காப்பாத்திட்டாங்க, இல்லைன்னு நான் உள்ள போயிருப்பேன் அப்படிங்கிறார். சொல்றாரு. அவர் வந்து சொல்றாரு, பொதுவாகவே நம்ம மக்களுக்கு அது ஒரு வகையான அந்த உதவி செய்யக்கூடிய மனோநிலை என்பது மற்றவர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகமாகவே இருக்கும். இன்றைக்கு பார்க்கிறோம், நடந்த மாத்திரத்திலேயே மறுநாள் காலையிலேயே
மக்கள் புறப்பட்டு விட்டார்கள். அந்த மக்களுக்கு ஏதாவது வகையில் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி புறப்பட்டு விட்டார்கள். நான் இன்றைக்கு அங்கு அறிவிப்பு செய்கிற செய்தி என்னவென்று சொன்னால், நேற்றைய தினம் ஜமாத்தில் உலமாக்களும் ஜமாத்தார்களும் ஒன்று கூடி ஆலோசனை செய்து கொண்டிருக்கிற பொழுது அங்கு போன் செய்து பேசிய நேரத்தில் அங்கு இருக்கிற நிலை என்னவென்று சொன்னால், எந்த பொருளும் கொண்டு வராதீங்க, பொருள் எல்லாம் தேவையே இல்லை, பணம் தேவை இருக்கிறது. காரணம் எல்லாமே நிறைய இழந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இனி எதிர்காலத்தில் என்ன செய்து கொடுப்பது? அந்த இடத்திலையும் வீடு கட்ட முடியாது, அந்த இடத்திலையும் வசிக்க முடியாது. வேறு மாற்று வழி ஏற்பாடு செய்து அவர்களுக்கு மாற்று ஏற்பாடு செய்வதற்குண்டான பல கோடி ரூபாய் தேவைப்படுகிறது. அதுக்கு நீங்க கொண்டுட்டு வாங்க, நீங்க பிஸ்கட் தண்ணி எல்லாம் கொண்டுட்டு வந்து ஒரு காரியம் இல்லை, அது ஏற்கனவே குமிஞ்சு கிடக்குதுன்னு சொல்றான். ஆக பாசத்திற்குரிய பெருமக்களை, இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பு எங்கேயோ எவ்வளவோ அசம்பாவிதங்கள் நடைபெற்றிருக்கிறது. எங்கேயுமே நம்ம இதெல்லாம் பார்த்திருக்க முடியாது. ஆனா அயல்நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பு வந்திருக்குது என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய பாதிப்பை சந்தித்திருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்கிறோம். அதனால தான் பாசத்திற்குரிய பெருமக்களை, பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு உதவி செய்ய வேண்டிய கடமை உணர்வு, அந்த கடப்பாடுகள் முழுக்க நமக்கு இருக்கிறது. அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். அப்படி உதவி செய்தால் மட்டுமே அவர்கள் பாதிக்கப்பட்டு பல்வேறு மக்கள் உறுப்புகளை இழந்திருக்கிறார்கள், உடைமைகளை இழந்திருக்கிறார்கள், சொந்த பந்தங்களை இழந்து வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவருடைய காட்சிகளை ஒவ்வொன்றும் பார்க்கிற பொழுது மிகப்பெரிய வேதனையை தருகிறது. எனவேதான் அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவது நம்முடைய கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த காரியத்தில் நாம் முனைப்பு காட்ட வேண்டும். அந்த மக்கள் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள். நம்ம எண்ணத்தை கொண்டே கொடுத்தால் அவர்கள் ஆறுதல் அடைய முடியாது. நமக்கெல்லாம் தெரியும். அதாவது கணவன் இருக்கிறார், மனைவி இல்லை, மனைவி இருக்கிறது, கணவன் இல்லை, 2 பேர்கள் இல்லை, பிள்ளைகள் இருக்கிறார்கள். இப்படி பல்வேறு வகையான பாதிப்புகளை அந்த மக்கள் சந்தித்திருக்கிறார்கள். அதனால அவர்களுக்கு எந்த அளவுக்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டுமோ அந்த அளவுக்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் யாரெல்லாமோ வந்து கேட்கிறாங்கன்னு சொல்லி கொடுத்துடவும் கூடாது. யாரு கேட்கிறாங்க, எங்க போகுது, எப்படி போகுது, அதையும் நம்ம பார்த்து என்ன செய்யணும், நம்முடைய உதவிகளை நாம் செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் அது ஒரு தப்பான ஒரு சூழலையும் அது ஏற்படுத்தி விடுவது. கடந்த காலத்தினுடைய வரலாறுகளாக இது இருந்து வருகிறது, பார்க்கிறோம். இதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், வமன் கான ஃபீ ஹாஜத்தி அஹீஹி கானல்லாஹு ஃபீ ஹாஜத்தி. யார் தன் சகோதரனுடைய தேவையை நிறைவு செய்வதற்காக வேண்டி ஈடுபடுவாரோ அவருடைய தேவையை அல்லாஹ் நிவர்த்தி செய்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய சகோதரர்கள், அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, இந்துக்களாக இருந்தாலும் சரி, அல்லது கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக உதவி செய்ய வேண்டும். நம்ம உதவி செஞ்சா அல்லாஹ் நமக்கு உதவி செய்யும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான சில வரலாறுகள் நமக்கு சொல்லித் தருவார்கள். அதே போலதான் வமன் ஃபர்ரஜ அன் முஸ்லிமின் குர்பத்தன் ஃபர்ரஜல்லாஹு அன்ஹு குர்பத்தன் மின் குர்பாத்தி யௌமில் கியாமா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் ஒரு முஸ்லிமின் துன்பத்தை நீக்குவாரோ அதற்கு பகரமாக அல்லாஹ் மறுமையில் இவருக்கு ஏதாவது துன்பத்தை நீக்கி விடுவான் என்பதாக கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். துன்பத்தை நீக்குவது என்பது மிகப்பெரிய துயரத்திலும் துன்பத்திலும் அந்த மக்கள் இருக்கிறார்கள். இது போன்ற உதவிகள், பொருளாதார உதவிகளை நாம் அவர்களுக்கு செய்கிற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் அதற்குண்டான கூலியை நமக்கு தருகிறான். மறுமையில் நமக்கு பகரம் கிடைக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல. மறுமையில் நமக்கு பகரம் கிடைப்பது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. எனவேதான் மறுமையில் பகரம் நமக்கு அதிகம் தேவைப்படுகிறது. அதனால இந்த உலகத்தில் நீங்கள் செய்கிற பொழுது மறுமையில் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருக்கிறான். மக்கமா நகரத்தில் மிகப்பெரிய ஒரு பஞ்சம் ஏற்படுகிறது. எல்லா வகையிலும் பஞ்சம், தண்ணீரும் கூட குடிப்பதற்கு இல்லை, கடுமையான பாதிப்பு ஏற்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, மதீனாவில் இருந்து சஹாபாக்களிடத்தில் சொல்லி பொருளாதாரத்தை திரட்டி மக்காவிற்கு கொண்டு போய் அவர்களுடைய பஞ்சத்தை நீக்குவதற்கு உதவிகளை செய்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க, யார் இப்படி உதவி செய்தீங்களோ அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் தருவான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு உதவி செய்கிற பொழுது அது சொர்க்கத்தை நமக்கு தரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். அதை ரசூலுல்லாஹ் செய்து என்ன செஞ்சாங்க, காட்டினாங்க. அதே போலத்தான் உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் எத்தனை நிகழ்வுகள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சிரியாவுக்கு பயணம் போறாங்க. பயணம் போகக்கூடிய ஒரு வழி, சிரியாவுக்கு போகக்கூடிய ஒரு வழி. அந்த வழி, சிரியாவுக்கு போற வழிங்கிறது நம்ம பேச்சளவு சொல்றதுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. அந்த பகுதிக்கு போனவங்களுக்கு தெரியும், அற்புதமான ஒரு பாதை அந்த பாதை. அப்ப அந்த இடத்துக்கெல்லாம் போன அந்த சிந்தனைகள் வரும். எகிப்தில் இருந்து நம்ம அப்படி போனதுன்னா அதுக்கிட்ட ஒரு பாதை அமைச்சிருக்கிறார்கள் சிரியாவுக்கு. அதை பார்த்தாலே நமக்கு தெரியும். அந்த பாதையில உமர் இல்லாம அதிகமா பயணம் மேற்கொள்வாங்க. அப்படி பயணம் போயிட்டு இருக்கிற நேரத்தில் கிறிஸ்துவர்களுடைய ஒரு கூட்டம், ஒரு பிரிவினர், அவங்க என்ன செய்யறாங்கன்னா கடுமையான ஒரு தொழுநோய்க்கு பாதிக்கப்பட்டாங்க. அந்த பகுதியில் இருக்க அத்தனை மக்களும் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதை பார்க்கிறாங்க யாரு, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு நாட்டினுடைய ஜனாதிபதி. இதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க, ஏங்க ரோட்டோரத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் போது எல்லாமே கண்ணீர் வடிக்கிறாங்க, சங்கடப்படுறாங்க. எல்லாம் கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள் அல்ல, எல்லாம் கிறிஸ்தவர்கள். எங்களுக்கு ஒருத்தர் விட்டு ஒருத்தராக இந்த நோய் பரவுச்சு, அதனால இந்த ஊர்ல இருந்து எங்களை வெளியில துரத்தி விட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஊர்ல இருந்து எங்களை வெளியில துரத்தி விட்டுட்டாங்க, அதனால வேற வழி இல்லாம எங்களை என்ன செய்து கூடாரம் அடிச்சு, அதாவது நாடோடிகளாக நாங்கள் இங்கு தங்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு என்ன செய்வாங்கன்னா, அந்த ஊர் மக்களிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி, எப்படிப்பட்ட காரியத்தை உங்களால் செய்ய முடிந்தது, எப்படி உங்களுடைய மனம் ஒத்துக்கொண்டது என்று சொல்லி தன்னுடைய பைத்துல் மாலில் இருந்து பணத்தை எடுத்து அவருடைய நோய்க்கு நிவாரணம் தேடி அவர்களுக்கு நல்ல, அதாவது வருங்க எதிர்கால வாழ்க்கையை சிறப்பாக்குவதற்குண்டான எல்லா நிகழ்வையும் ஏற்படுத்தி கொடுத்தார்கள் ஹஸரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா. எண்ணிக்கத்திற்குரிய பெருமக்களே, அது போன்ற ஒரு வளமை தான் இன்றைக்கு எங்காவது பாதிப்புகள் வருகிற பொழுது ஒரு மாநிலம் இன்னொரு மாநிலத்திற்கு, ஒரு நாடு இன்னொரு நாட்டிற்கு உதவி செய்கிறார்கள் என்று சொன்னால் இதுதான் காரணம். இதில் சில மூதேவியா வயநாட்டில் இந்த பாதிப்பு வந்ததுக்கு காரணம் நம்ம தெரியும், மீடியாக்களில் பேப்பரில் பார்த்துருக்குமா இல்லையா? சில மூதேவிங்க என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு கேட்டால், அது அங்கே ராகுல் காந்தி ஜெயிக்க வச்சதுனால அந்த மக்களுக்கு அப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டாங்களாம். அப்போ எவ்வளோ அவங்களுக்கு அந்த உள்ளத்தில் அந்த குரோதம் இருக்குதுன்னு பாருங்க. யாருக்காவது அந்த மாதிரி ஒரு எண்ணம் வருமா? அது எவ்வளவு சிந்திப்பாங்களா யாராவது? அப்ப இவன் சொல்றாங்கல்ல, இந்த நாட்டில் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்ன யோசனை செய்து பாருங்கள் எண்ணியத்திற்குரிய பெருமக்களே. ஆக மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்திருக்கிற அந்த மக்களுக்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருந்து வருகிறது. இதை நம்முடைய முன்னோர்கள், நபிமார்கள், சஹாபாக்கள், நம் உயிரின் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போன்றவர்கள்லாம் நமக்கு காட்டி தந்திருக்கிற வழிமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் பாசத்திற்குரிய பெருமக்களே, கோவை மாநகர அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துல் உலமா சபையும் ஜமாத்துகளுடைய கூட்டமைப்பாக இருக்கிற சுன்னத் ஜமாத் கொள்கை கூட்டமைப்பும் இணைந்து இந்த வயநாட்டினுடைய மக்களுக்காக வேண்டி பொருளாதாரத்தை ஈட்டுவதற்குண்டான முயற்சிகள் மேற்கொண்டு கோவை நகரத்தில் இருக்கிற எல்லா ஜமாத்துகளுக்கும் கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார ஜுமாவும் வரக்கூடிய வாரத்தினுடைய ஜுமாவும் 2 ஜுமாக்களை வசூல் செய்து காசாகவே அவர்களிடத்தில் கொண்டு போய் கொடுப்பதற்குண்டான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். எனவே வருகை தந்திருக்கிற நீங்கள் அத்தனை பேர்களும் உங்களால் எந்த அளவுக்கு தாராளமாக கொடுக்க முடியுமோ தயவு செய்து குறைவாக கொடுத்து விடாதீர்கள். அந்த மக்களுடைய பாதிப்புகள் என்பது சாதாரணமான பாதிப்பு அல்ல. அவர்கள் மீண்டு வருவது காரணம், அவருடைய உள்ளம் சார்ந்து மீண்டு வருவது பல நாட்கள் பிடிக்கும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது வகையில் இப்படி நாம் உதவி செய்தால் ஏதாவது ஓரளவுக்கு அவருடைய உள்ளங்களை சாந்தப்படுத்த முடியும், ஆறுதல் படுத்த முடியும், அவர்கள் மீண்டு வருவதற்குண்டான ஒரு வழியை நாம் ஏற்படுத்த முடியும். எனவே அதற்காக வேண்டி நமது பள்ளிகளை வருகை தந்திருக்கிற அத்தனை மக்களும்
உங்களால் முடிந்ததை அதிகமாகவே செய்யுங்கள். நீங்கள் பொதுவாகவே நாம் ஒரு தர்மம் செய்கிற பொழுது இவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று எண்ணித்தான் நாம் செய்வோம். ஆனால் இந்த உதவி என்பது நீங்கள் அப்படி கொடுக்க கூடாது. தாராளமாக அதிகமாக கொடுங்கள், ஆயிரமாக கொடுங்கள். எந்த அளவுக்கு நாம் செய்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் நம்மை நல்ல முறையிலே வாழ வைப்பான் என்று சொல்லுகிற மனோநிலையிலே அதிகமாக கொடுங்கள். இந்த வாரம் யாராவது அப்படி காசு ஏதாவது கொண்டு வராமல் இருந்தால் பள்ளியில் தான் அந்த பொருளாதாரம் அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் இன்னைக்கு வசூல் செய்யக்கூடிய பணமும் இருக்கும். அடுத்த வாரம் ஜுமா முடிச்சு தான் நம்ம என்ன செய்வோம், கொண்டு ஒப்படைப்போம். அதனால இந்த வாரமும் அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் எந்த அளவுக்கு தாராளமாக அந்த மக்களுக்காக வேண்டி உதவி செய்ய முடியுமோ அதிகமாக நீங்கள் உதவி செய்ய வேண்டுமாய் அன்போடு ஜமாத்தின் சார்பாக கேட்டுக்கொள்வதோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த மக்களுக்கு ஆறுதலை ஏற்படுத்துவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெகு சீக்கிரம் அவர்கள் அந்த நிலையிலிருந்து மீண்டு வருவதற்கும் மீண்டும் மழை பெய்யும் என்று சொல்லுகிற ஒரு அச்சம் அந்த ஊரிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. எந்த மழை வந்தாலும், மழையாக இருந்தாலும், காற்றாக இருந்தாலும், வெள்ளப்பெருக்காக இருந்தாலும் அது மனிதனுக்கு அது வாழ்க்கைக்குண்டான தேவையுள்ளதாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. இனி ஒரு பாதிப்பை அல்லாஹ் அந்த ஊரிலும் சரி எந்த ஊரிலும் தராமல் அல்லாஹ் அனைத்து மக்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. வயநாட்டில் இருக்கிற அந்த மக்களுக்கு அல்லாஹ் நிம்மதி ஏற்படுத்துவானாக. குடும்பத்தை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மக்களுக்கு அல்லாஹ் மன நிம்மதி, அதாவது சாந்தமான ஒரு சூழலை அவருடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி அவர்கள் அதிலிருந்து மீண்டு வந்து சகஜ நிலைக்கு வெகு சீக்கிரம் திரும்புவதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. எதையெல்லாம் இழந்திருக்கிறார்களோ அந்த இழந்ததையெல்லாம் அவர்கள் பொறுமையோடு சகித்துக் கொண்டு நல்ல நிலையில் அவர்கள் வருவதற்கும் மனோநிலை நல்ல நிலையிலே ஆவதற்கும் நிறைய பேர்கள் மனநிலை பாதிக்கப்படுமாறு ஒரு சூழல் இருக்கிறதாக தகவல்கள் வந்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அபத்தமான சூழலில் இருந்து அல்லாஹ் அவர்களை பாதுகாத்து எப்படி யதார்த்தமாக அவர்கள் இருந்தார்களோ அந்த யதார்த்த நிலை வெகு சீக்கிரம் திரும்பி சாந்தமான ஒரு சூழல், நல்ல ஒரு நிலை அங்கு ஏற்படுகிற நல்ல நசீபை அல்லாஹ் வழங்கி அல்புரிவானாக. உலகத்தில் எங்கும் யாருக்கும் எந்த நேரத்திலும் எந்த ஒரு கட்டத்திலும் இப்படிப்பட்ட அபத்தமான நிலை வராமல் அனைத்து மக்களையும் அல்லாஹ் பாதுகாத்து நிம்மதியோடு அவனுடைய ஞானத்தையும் அருள் கொடைகளையும் பெற்று நல்ல முறையில் வாழுகிற நல்ல நசீபை அல்லாஹ் அனைவர்களுக்கும் வழங்கி அல்புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா وبركاته. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان